ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திரும்பவும் வந்துட்டேன். ஆனாலும் லேட் தான், சாரி. என்ன கொஞ்ச நாளா இந்திரா வீராவோட லவ் ஸ்டோரி மட்டுமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, லியோவோட லவ் ஸ்டோரியும் பார்க்கலாம். அண்ட் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்கவும் போறீங்க. தொடர்ந்து எங்க கூட இணைஞ்சிருக்கிறதுக்காக எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாமா? இது விழி தீயில் ஒரு தவம், அத்தியாயம் 24. லியோ, இங்க என்ன பண்ற என்று கிறிஸ்டியின் குரல் அதிர்ச்சியோடு ஒலிக்க, கிறிஸ்டி, I just wanna talk to you என்று இறுகிய குரலில் சொன்னவன் அவளுடைய அனுமதியை கூட கேட்காது வீட்டிற்குள் நுழைந்தான். கிறிஸ்டியும் யோசனையோடு கதவை சாற்றிக் கொள்ள அடுத்த அரை மணி நேரம் எந்த பேச்சுவார்த்தை நடந்ததோ அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவளின் இதழ்கள் புன்னகைத்தாலும் விழிகள் அத்தனை வழியை பிரதிபலித்தன. வெல், see you கிறிஸ்டி, தேங்க்ஸ் a lot என்று தான் வந்த வேலை முடிந்ததென அவன் அங்கிருந்து சென்றுவிட விழியோரம் கசிந்த விழிநீரை துடைத்தெறிந்து போகும் தன் முன்னாள் காதலனை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் அவள். இப்படியே கிட்டத்தட்ட 2 நாட்கள் கழிந்த நிலையில் அன்று காலையில் எழுந்ததிலிருந்து வழமை போல் மற்ற பணிப்பெண்களின் குத்தல் பேச்சுக்களோடே யாழ்மொழியின் நேரம் கடக்க இருந்த மொத்த வேலைகளையும் முடித்துவிட்டு வெளியே செல்வதற்கு தயாரானாள் அவள். ஹே யாழ்மொழி, உன்னுடைய அந்த வெள்ளைக்கார காதலன் தான் ஊரிலேயே இல்லையே, பின் எதற்காக மினுக்கிக் கொண்டு இப்படி வெளியில் செல்ல தயாராகிறாய்? ஆஹா, புரிந்துவிட்டது. வேறு ஒரு வெள்ளைக்கார அதிகாரியா? இத்தனை நாட்கள் நீ காதல் வயப்பட்டிருக்கிறாய் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நீ வேறு தொழில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறாய் போல. பரவாயில்லை, புத்திசாலி பெண்தான். சில பேருக்கு காசு பணம் எப்படி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. எப்படியாவது 4 பணம் சம்பாதித்து விட்டு நன்றாக வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். நீயும் அப்படித்தான் கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறாய் யாழ்மொழி என்று ஒவ்வொரு பணிப்பெண்களும் நாக்கில் விஷத்தை தடவியது போல சொல்ல, முட்டிக்கொண்டு வந்த அழுகையை அடக்கியவாறு அவளை திரும்பி பார்த்தாள் யாழ்மொழி. ராதாவும் மற்ற பணிப்பெண்களும் உள்ளுக்குள் சிரித்தவாறு நின்று கொண்டிருக்க, நீங்களும் என்னை போல ஒரு பெண்தான், ஆனாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். பரவாயில்லை, இருக்கட்டும். உங்களிடம் பேசி புரிய வைப்பதில் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று விரக்தியாக சொன்னவள் கண்ணீரை துடைத்தவாறு அங்கிருந்து வெளியேறினாள். ஆனால் அப்போதும் அந்த பெண்கள் அவளை விட்டால்தானே? தன் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாய் மாறிவிட்டதை எண்ணி உடைந்து போய் தளர்ந்த நடையாக யாழ் சென்று கொண்டிருக்க, திடீரென பின்னால் ஒரு ஹாரன் சத்தம் கேட்டது. அது காதில் விழுந்ததுமே, அதிகாரி வந்து விட்டீர்களா என்று ஆனந்த அதிர்ச்சியோடு வாய்விட்டே சொன்னவள் குறையாத சந்தோஷத்தோடு வேகமாக திரும்பி பார்க்க, அடுத்த கணம் அவளுடைய மொத்த சந்தோஷமும் வடிந்து போனது. காரணம், அங்கு வந்து நின்றது அவளின் மனதை கொள்ளையடித்தவன் அல்ல, மாறாக வில்லியம்தான் அங்கு நின்று கொண்டிருந்தான். காரிலிருந்து முகத்தில் அத்தனை வன்மத்தையும் பிரதிபலித்து கொண்டு இறங்கியவன் அவள் அருகில் வந்ததும் சட்டென்று முகத்தை மாற்றிக்கொண்டான். ஹே யாழ்மொழி, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. உனக்காக சார் எவ்வளோ லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கார் தெரியுமா? ஆனால் நீ அதை எடுக்க கூட வரல. நீ நீ நிஜமாவே அவரை லவ் பண்றியா இல்லையா என்று சலிப்பாக இரு பக்கமும் அவன் தலையாட்ட, வெளிப்படையாக தலையில் அடித்து கொண்டாள் யாழ்மொழி. ஐயோ, மன்னித்து விடுங்கள், நான் ஒரு முட்டாள். தாங்கள் அன்று சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு நான் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை என்று தன்னைத்தானே நொந்து கொண்டவள், சரி பரவாயில்லை, இப்பொழுது கொடுங்கள், நான் படித்து பார்க்கிறேன் என்று கரத்தை நீட்ட, விஷம சிரிப்போடு காருக்குள்ளிருந்து ஒரு கடிதத்தை அவளிடம் எடுத்து நீட்டினான் வில்லியம். அதிகாரி, என்னை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் எனக்கு அசம்பாவிதம் போல இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் சத்தியமாக இதை மறந்து விட்டேன். ஆனால் எனக்காக யோசித்து தேடி வந்து இதை என்னிடம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தங்களின் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று உணர்ச்சி பூர்வமாக சொன்னவள் வேக வேகமாக அந்த கடிதத்தை பிரித்து வாசிக்க, மறுகணம் அவளுடைய விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. வில்லியமோ அவளுடைய முகபாவனையை அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்க, அதிகாரி, இன்றிரவு இவர் தேசத்தில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? அப்படியானால் இந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டது? எப்பொழுது அனுப்பினார்? மிகவும் தாமதமாக படித்து விட்டேனா என்று பதற்றமாக கேட்டாள் அவள். அது ஆமா யாழ்மொழி,
நீ வருவேன்னு நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் நேற்று தான் இந்த லெட்டரை எடுத்து பார்த்தேன். உன்கிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். நீ சொல்ற மாதிரி பார்த்தா இந்நேரம் சார் இங்க வந்திருப்பாரு. ஒருவேளை ஏதாவது தடங்கள் வந்திருந்தா கூட அவர் வந்துகிட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னைக்கு நைட் வந்துடுவாரு. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அங்க எங்க நாட்டு நேரத்துக்கும் இங்க உங்க நாட்டு நேரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை அவரு அந்த நேரப்படி சொல்லி இருக்கலாம்ல. இப்போ அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. என்ன பண்றதா இருக்க? எங்களுக்கு எழுதின கடிதத்திலையும் சார் வர்றதா தான் சொல்லியிருக்காரு என்று ஏதேதோ சொல்லி அவள் மூளையை அவன் சலவை செய்ய ஆரம்பிக்க தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள் யாழ்மொழி. எனக்கு தெரியவில்லை அதிகாரி. அவர் வந்த உடனே வந்து என்னை சந்திக்குமாறு சொல்லி இருக்கிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் தாங்கள் சொல்வதை பார்த்தால் அவர் இன்னும் தேசத்திற்கு வரவில்லை போலிருக்கிறது. பின்னர் நான் எப்படி தங்களின் அரண்மனைக்குள் நுழைய முடியும் என்று நெற்றியை நீவி விட்டவாறு அவள் குழம்பி போய் நிற்க, இதுல என்ன குழப்பம்? ஆபீசர் தான் வர்றாருல்ல, நான் சொல்ற இடத்துக்கு ராத்திரி வந்து நில்ல. அவரை நான் அழைச்சிட்டு வரேன். அரண்மனைக்கு வந்தாதானே உனக்கு பிரச்சனை. அப்புறம் எப்படியும் ஊர் மக்கள் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, எங்க ஆளுங்களும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல? எல்லாத்துக்கும் தயாராகவே வா யாழ்மொழி என்று சொல்லி அவள் முகத்தை உற்று பார்த்தான் வில்லியம். இன்று தன் தோழிகள் பேசிய வார்த்தைகளையும் தன்னை சுற்றி நடப்பதையும் நினைத்து பார்த்தவளுக்கு ஏனோ அவன் சொல்வதே சரி என்று தோன்ற அரண்மனையை விட்டு வெளியேற முடிவெடுத்தாள் யாழ்மொழி. அதன் பலனாக சம்மதமென மெல்ல தலையையும் ஆட்டி வைத்தாள். இதற்கு மேல் என்னாலும் அரண்மனையில் இருக்க முடியாத. என்னவரை என்னை அழைத்து விட்டார். இதன் பிறகு எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அரண்மனையும் வேண்டாம், அந்த வாழ்க்கையும் வேண்டாம். நான் அவருடனேயே வந்து விடுகிறேன். தாங்கள் சொன்னது போல செய்ய எனக்கு சம்மதம் என்று அழுத்தமாக சொன்னவள் கடிதத்தை தன் நெஞ்சோடு அணைத்தபடி அரண்மனையை நோக்கி செல்ல, காம பார்வையோடு அவளை பார்த்து நின்றிருந்தவனுக்கு எல்லாமே கைகூடி வருவது போலிருக்க பலமாக சிரிக்க ஆரம்பித்தான். மேலும் இன்றிரவே தனக்கு கிடைக்கப் போகும் சுகத்தை எண்ணி சந்தோஷத்தோடு அவன் செல்ல, தன்னவனை காணப்போகும் சந்தோஷத்தோடு அரண்மனைக்கு வந்தாள் யாழ்மொழி. உள்ளே வந்தவள் நேரடியாக சென்று நின்றது என்னவோ இந்திராவின் முன்னால்தான். ஓவியம் வரைந்து கொண்டிருந்த இந்திரசேனா கைகளை பிசைந்தவாறு தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்தவளை புரியாமல் பார்க்க, யாழ்மொழியோ கையில் இருந்த கடிதத்தை அவள் பக்கம் நீட்டினாள். என்ன இது என்று யோசனையோடு கேட்டவாறு அதை வாங்கி படித்த இந்திராவுக்கும் பேரதிர்ச்சியாக இருக்க, யாழ், நீ செல்ல முடிவு செய்து விட்டாயா என்று கேட்டாள் குறையாத ஆச்சரியத்தோடு. ஆமாம் இளவரசி, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. என் காதல் விவகாரம் தெரிந்ததிலிருந்து எல்லோரும் என்னை எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னோடு இருந்தவர்கள் எனக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். இத்தனை நாள் அவராக என்னை அழைக்கும் வரைதான் காத்திருந்தேன். இப்போது நான் சென்றாக வேண்டும். இதற்கு மேலும் தாமதித்தால் எனக்கு வேறு பெயர் சூட்டி விடுவார்கள் என்று அவள் கண்ணீரோடு சொல்லி முடிக்க, புருவ முடிச்சுக்களோடு தோழியை பார்த்தாள் இந்திரா. யாழ்மொழி, உன்னவருடன் நீ தாராளமாக செல்லலாம். அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையடி. ஆனால் இன்றிரவு நீ தனியாக செல்வதில் எனக்கு சம்மதமில்லை. இரவு நேரம் வேண்டாம். முதலில் விடியட்டும். காலையில் அரண்மனைக்கு வந்து உன்னை அவர் அழைத்து கொண்டு செல்லட்டும். அதற்கான அத்தனை உதவியையும் நானே செய்கிறேன். ஆனால் இரவு நேரம் வேண்டாம். யாழ்மொழி, நான் சொல்வதை கேட்பாய் அல்லவா என்று இந்திரா முடிவாக சொல்ல, யாழ்மொழி இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இளவரசி, அவர்தான் அதில் சொல்லி இருக்கிறாரே, நான் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவர் ஏமாற்றம் கொள்வார். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவள் தயக்கமாக இழுக்க, வேண்டாம் யாழ்மொழி, எதுவும் பேசாதே. உன் காதலுக்கு நான் என்றும் தடையாக இருக்கப் போவதில்லை. ஆனால் இதுதான் என் இறுதி முடிவு. இதற்கு நீ மறுக்க கூடாது. ஒரு தோழியாக சொல்கிறேன். உன்னை அவ்வாறெல்லாம் என்னால் தனியாக விட முடியாதா என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு திரும்பி அமர்ந்து கொண்டாள் இந்திரசேனா. மீண்டும் ஏதோ பேச வந்தவள் அப்படியே நிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்க, தன்னவனை பற்றிய யோசனையில் அன்றைய நாள் முழிக்க அவளால் எதிலும் முழுதாக ஈடுபட முடியவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு யுகமாக அவளுக்கு தோன்ற, அறைக்குள் வந்து படுக்கையில் விழுந்த யாழ்மொழிக்கு அதே யோசனைதான். அடக்கடவுளே,
இப்போது நான் என்ன செய்வேன்? இத்தனை நாட்கள் கழித்து இன்றுதான் என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். எனக்காக அந்த இடத்தில் காத்து கொண்டிருப்பாரே. ஆனால் இளவரசி வேறு செல்லக்கூடாது என்று எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அதையும் என்னால் மீற முடியாது. அதே நேரம் என்னவரையும் என்னால் காக்க வைக்க இயலாது. என்ன செய்வேன் நான்? பைத்தியம் பிடிப்பது போல இருக்கிறது கடவுளே என்று விட்டத்தை பார்த்தவாறு தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தவள் ஏய் ஏய் என்ற அழைப்பில் உடனே திரும்பி பார்த்தாள். அங்கிருந்த சில பணிப்பெண்களோ தங்களுக்குள் கிசுகிசுக்க, என்னடி பார்க்கிறாய்? அரசர் உன்னை அழைக்கிறார், எழுந்து வா என்றாள் அவர்களில் ஒருத்தி. அரசரா? எதற்கு? என்று அதிர்ந்து விழித்தவள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அரசர் வேந்தனின் அறைக்கு செல்ல, அங்கு மற்ற சில பெண்களும் கூடவே ராதாவும் நின்றிருக்க, யாழ்மொழிக்கு அந்த நொடி அனைத்துமே புரிந்து போனது. உடல் முழுவதும் பயத்தில் வியர்க்கத் தொடங்க, எச்சிலை விழுங்கிக் கொண்டவளுக்கு வேந்தனின் சிவந்த விழிகளையும் கோப பார்வையையும் பார்த்து வார்த்தைகள் வர மறுத்தது. நான் சொல்வது பொய் என்றால் யாழ்மொழியிடமே கேளுங்கள் அரசே. அவள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறாள். நான் பொய்யுரைக்கவில்லை என்று ராதா சொல்ல, ஏன் இப்படியொரு துரோகத்தை செய்தாய் ராதா என்ற கேள்வியை தாங்கிய வண்ணம் வலி நிறைந்த பார்வை பார்த்த யாழ்மொழி வேந்தனின் முன்னால் தலைகுனிந்து நின்றிருந்தாள். சரியாக தகவலை அறிந்து அங்கு வேகமாக வந்த இந்திரசேனா நடப்பதை பார்த்து பதறி, தந்தையே, என்ன செய்கிறீர்கள்? யாழ் மீது எந்த தவறும் இல்லை என்று தோழிக்காக பேச ஏளனமாக இதழை வளைத்தார் அவர். அவள் மீது தவறில்லை என்று அவளே சொல்லட்டும் என்று யாழ்மொழியை உறுத்து விழித்தவாறு வேந்தன் சொல்ல, யாழ் யாழ் என்று இந்திரா அவளுடைய கரத்தில் அழுத்தம் கொடுத்து வேண்டாம் என்பது போல சைகை செய்ய, என்னை மன்னித்து விடுங்கள் அரசே, தவறு என்னுடையதுதான் என விம்மி விம்மி அழுதவாறு தன் தவறை ஒப்புக்கொண்டாள் மற்றவள். இந்திரசேனா, இதற்கு மேல் நிரூபிக்க தேவையில்லை. நீ அந்த சாதாரண வியாபாரியை காதலிப்பதை கூட ஏற்றுக்கொண்ட என் மனம் ஒரு ஆங்கிலேயனை இவள் காதலிப்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இந்திரா, நம்மை அடிமைப்படுத்தி நம் தேசத்தை சூறையாடிய அந்த ஆங்கிலேயனிடம் மனதை பறிகொடுத்த இவளை பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. அதற்கு நீயும் உடந்தையாக இருக்கிறாய். இந்த தேசத்திற்கு இளவரசி என்று சொல்லிக்கொள்ள உனக்கு வெட்கமாக இல்லை? நாட்டுக்கு துரோகம் செய்தவளுக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் நிகராகாது. ஆனால் உன் தந்தை நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்தவர். யாழ்மொழி, உன் தந்தையின் முகத்தை கருத்தில் கொண்டு அவருக்காக உன்னை அரண்மனையை விட்டு ஒதுக்கி வைப்பதோடு நிறுத்திக் கொள்கிறேன். உயிர் பிச்சை போட்டதாக நினைத்து இங்கிருந்து ஓடிவிட, என் கண்ணில் பட்டுவிடாதே என்று அவர் முடிவாக சொல்ல, மொத்த பேருமே அதிர்ந்து விட்டனர். இது தான் எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும் தன்னை மீறிய அதிர்ச்சியில், தந்தையே என்று இந்திரா கத்தியே விட, காவலர்களே என்று கத்தி அழைத்த வேந்தன் யாழ்மொழியை கண்களால் சுட்டி காட்டி அப்புறப்படுத்துமாறு கட்டளையிட்டார். யாழ்மொழியோ ராதாவை விழிகளை உயர்த்தி மட்டும் ஒரு பார்வை பார்க்க, யாழ்மொழியின் மீதிருக்கும் கோபத்தில் இதை செய்திருந்தாலும் இப்போது அவசரப்பட்டு விட்டோமோ என நினைத்து அவளின் பார்வையில் குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி போய் நின்றாள் ராதா. தந்தையே, வேண்டாம் தந்தையே, இது தவறு. காதலித்ததை குற்றமாக எண்ணி அவளை அரண்மனையை விட்டு துரத்துகிறீர்கள். இப்படி ஒன்றை செய்யாதீர்கள் என்று இந்திரா தன் தந்தையின் கரத்தை பற்றி கெஞ்சி அழ, அவரோ கொஞ்சமும் மனம் இறங்கவில்லை. அவளின் கரத்தை உதறி விட்டவர் விறுவிறுவென்று அங்கிருந்து சென்றிருக்க, காவலர்களோ யாழ்மொழியின் இரு கரங்களை பிடித்து இழுத்து கொண்டே சென்றனர். யாழ்மொழி என்று கத்தியவாறு இந்திரா பின்னாலேயே செல்ல, அரண்மனை வாயில் வரை அமைதியாக சென்றவள் சட்டென நின்று இந்திராவை திரும்பி பார்த்தாள். விடுங்கள், அவளை விடுங்களடா. ஏதோ கைதி போல அவளை நடத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன். விடுங்கள் அவளை என்று இந்திரா காவலர்களை தள்ளிவிட்டு கத்த, விரக்தி புன்னகையோடு அவளை பார்த்த யாழ்மொழி, நன்று இளவரசே, அனைத்திற்கும் என்றாள் தழுதழுத்த குரலில். தோழியை தாவி அணைத்து கொண்டவள், என்னை மன்னித்து விடு யாழ். என்னால் தந்தையை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் நீ உன் காதலனோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அழுது கொண்டே சொன்னவள் உடனே தன் மோதிரம் ஒன்றை அவளிடம் நீட்டினாள். வேண்டாம் இளவரசி,
என்று யாழ்மொழி மறுக்க, வற்புறுத்தி அவளுடைய கரத்தில் திணித்தவள், எதையும் மறுக்காதே. மீண்டும் உன்னை எப்போது சந்திப்பேன் என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உனக்காக எப்போதும் காத்திருப்பேன் யாழ். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எங்காவது சென்று உன்னவரோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள் என்று சொல்ல வெடித்து அழுது விட்டாள் யாழ்மொழி. இந்திராவை இறுக அணைத்து கொண்டவள், நான் தங்களுக்கு என் வாழ்க்கை முழுவதும் கடன் பட்டிருக்கிறேன் இளவரசி. என்றேனும் ஒரு நாள் நாம் திரும்பவும் சந்திக்கலாம் என்று அழுது கொண்டே சொல்லிவிட்டு அரண்மனையிலிருந்து வெளியேற, போகும் அவளை வேதனையோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் இந்திரா. அவள் பலமுறை அரண்மனையிலிருந்து வெளியில் சென்றிருக்கிறாள். ஆனால் இப்போது இந்த நட்ட நடு ராத்திரியில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது. இத்தனை வருடங்கள் தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்ததும் உணராத தனிமையை இப்போது யாழ் உணர, அவளுடைய கால்கள் தானாக நகர்ந்து தன்னவனை தேடி ஆங்கிலேய அரண்மனையை நோக்கி அடியெடுத்து வைத்தன. இப்போது அவளுக்கென்று இருக்கும் ஒரே பிடிமானம் அவன்தான். தளர்ந்த நடையாக அந்த இருளில் அவள் நடந்து செல்ல, இங்கு தன் திட்டத்தை நிறைவேற்ற எண்ணி தயாராகி கொண்டிருந்த வில்லியம் உள்ளுக்குள் அவளை நினைத்து பல கனவுகளோடு அரண்மனையிலிருந்து வெளியேறப் போக, சரியாக அவன் முன்னால் வந்து நின்றான் ஜேம்ஸ். சார், ஒரு முக்கியமான விஷயம். இப்பவே என் கூட ஆபீஸ்க்கு வாங்க. குயிக் சார், ப்ளீஸ் என்று அவசரமாக அவன் சொல்ல, இப்போவா? அது வந்து ஜேம்ஸ், நான் ரொனால்ட் சாரோட பேலஸ்க்கு போகணும். நம்ம வேணா அப்புறமா பேசலாமே என்று ஏதேதோ சமாளிக்க பார்த்தான் மற்றவன். நோ சார், இட்ஸ் அர்ஜென்ட். கொஞ்சம் நேரம் தான். நம்மளோட வெப்பன்ஸோட குவாலிட்டியை கொஞ்சம் செக் பண்ணிட்டு நீங்க தாராளமா போகலாம். இட்ஸ் அன் எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் I'll not disturb you என்று சொல்லி ஜேம்ஸ் கையோடு இழுத்து கொண்டே போக, வேறு வழி இல்லாமல் அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்ற வில்லியமுக்கு அத்தனை எரிச்சலாக இருந்தது. இவன் வேற குறுக்குல வந்துட்டு. பட் இட்ஸ் ஓகே. அவ எப்படியும் நான் சொன்ன இடத்துல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போய் அவளை டேஸ்ட் பண்ணணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் ஜேம்ஸோடு வேகமாக செல்ல, இங்கு ஆங்கிலேய அரண்மனைக்கு பக்கத்தில் மறைவாக நின்றிருந்த யாழ்மொழி உள்ளே செல்வதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என சுற்றி முற்றி தேட ஆரம்பித்தாள். அப்போது அவள் இருந்த மனநிலைக்கு வில்லியம் காத்திருக்க சொன்னதெல்லாம் நினைவிலேயே இல்லை அவளுக்கு. ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் இங்கு வரை வந்துவிட்டாள். அவளுக்கு எப்படியாவது தன்னவனை சந்தித்து அவனிடம் தஞ்சம் புகுந்தால் போதும் என்றிருந்தது. பயத்தில் கை கால்கள் நடுங்கினாலும் அந்த பெரிய மரத்திற்கு பின்னே மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அப்போதுதான் அங்கு பெரிய வாசற்கதவுகளுக்கு பக்கத்தில் இருந்த சிறிய கதவு தென்பட, உடனே காவலர்களை கவனிக்க ஆரம்பித்தாள் அவள். அங்கு வாசலில் காவலுக்கு நின்றிருந்த ஒருவன் தன்னை மீறி அமர்ந்த நிலையிலேயே உறக்கத்தில் இருக்க, மற்ற இருவரோ மதுவை வாயில் சரித்து முழு போதையில் நின்று கொண்டிருந்தனர். இப்படிப்பட்ட காவலாளிகளா? பாதுகாப்புக்கு இப்படி ஒரு சிலர் இருந்தாலே போதும். திருடன் முன்வாசல் வழியாகவே சீக்கிரமாக உள்ளே நுழைந்து விடலாம். வீரா அண்ணா இங்கு நுழையத்தான் இவ்வளவு சிரமப்பட்டாரா என்று தனக்குள்ளேயே சலிப்பாக நினைத்து கொண்ட யாழ்மொழி மரத்திற்கு கீழே இருந்த விறகு கட்டையை எடுத்து எதிர் திசைக்கு எரிந்து திசை திருப்ப, உடனே போதையில் இருந்த காவலர்களின் கவனமும் அந்த திசைக்கு திரும்பியது. ஹேய், ஹூஸ் தட்? ஒருவேளை ப்ரொடெஸ்ட் பண்றவங்களா இருக்குமோ? இன்னைக்கு ஒருத்தனை விடக்கூடாது. கமான் கைஸ், எல்லாரையும் கொண்டு போடணும் என்று அவர்கள் புலம்பிக் கொண்டே அந்த திசைக்கு ஓட, உடனே பதுங்கி சென்று அந்த சிறிய கதவு வழியே அரண்மனை வளாகத்திற்குள் நுழைந்து கொண்டாள் அவள். இதோட 24வது எபிசோட் முடியுது. யாழ்மொழியோட வாழ்க்கையில அடிக்கு மேல அடி, இடிக்கு மேல இடின்னு விழுந்துகிட்டே இருக்க, இதையெல்லாம் அவ எப்படி சமாளிக்க போறா? அது மட்டும் இல்லாம கிறிஸ்டி கிட்ட போய் லியோ ஜார்ஜ் அப்படி என்ன பேசினா வில்லியம் கிட்ட யாழ்மொழி மாட்டிக்குவாளா? இல்லைன்னா தப்பிக்க ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா? அவன் சொன்ன மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்தாலாச்சும் அவனை அடிச்சு போட்டுட்டு தப்பிக்க ஏதாச்சும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா சிங்கத்தோட குகைக்குள்ளேயே மாட்டிக்கிட்ட மானுக்கு யாரு பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? இனி ஊருக்குள்ளேயும் போக முடியாது, அவ போன அரண்மனைக்குள்ள இருந்து வெளியே வரவும் முடியாது. எல்லாத்தையும் தாண்டி அடுத்து என்ன நடக்க போகுது? காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.